எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல் மினியன் கண்ணம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுதான் என்னுடைய முதல் வீடியோ. எல்லாருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள். தீபாவளிக்குமா கோலம் விடலான்னு போனால் ஒரே மேகமூட்டம். மழை தான் பெய்யலை. சரி கொஞ்சம் விடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக போய் தான் கோலம் போட்டேன். சும்மா ரங்கோலி கோலம் மாதிரி தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் டீ குடிச்சிட்டு குமிழ் தண்ணி வெட்டி போடலாம் அப்படின்னு போட்டுட்டு இருந்தோம். அதில் நம்ம ரோஸ் வாட்டரும் கலக்கலாம், இல்லைனா சாதா வாட்டருமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்க்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிடலாம். அப்புறம் சரி எண்ணெய் தேய்க்கலாம்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் தேய்ச்சிட்டு இருந்தேன். நல்லா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஹீட்டை ஃபுல்லாக அப்படியே நம்ம இறக்கி விட்டுரும். எண்ணெய் தேய்க்கும் போது எப்பவுமே நம்ம 2 பார்ட்டாக நம்ம எடுத்து தேய்ச்சா கொஞ்சம் லேசாக தேய்ச்ச மாதிரி இருக்கும். நான் எப்பவுமே கையில் தேய்க்காமல் அப்படியே பாட்டிலோடையே அப்படியே ஊற்றி கையில் மசாஜ் பண்ணி அப்படியே தேய்ப்பேன். அது எனக்கு இது நல்லா இந்த மாதிரி இருக்கும். ஹேரோட லென்த்துக்கும் நான் அதே மாதிரி தான் ஊற்றி தேய்ப்பேன். அப்போ நல்லா மசாஜ் பண்ணி ஒரு கொண்டை போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு நம்ம குளிச்சிடலாம். நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற வாங்கி நம்ம போட்டு யூஸ் பண்ணலாம். அப்புறம் மருதாணி வச்சேன். மருதாணி கோன் அது ரொம்ப சிம்பிளாக பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் குளிச்சுட்டு சாப்பிட்டாச்சு. காலைல தோசை சாப்பிட்டாச்சு. அப்புறம் ஸ்வீட் எல்லாம் இது கடையில் வாங்கினோம். மற்றது முறுக்கு மட்டும் வீட்டில் போட்டோம். அப்புறம் மை தீபாவளி அவுட்ஃபிட் தான். ஒரு பிளாக் மேக்ஸி ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு ப்ரேஸ்லெட், அப்புறம் ஒரு கிளிப்பு, ஜிமிக்கி வாட்ச். இதுதான் மை தீபாவளி அவுட்ஃபிட். அப்புறம் மதியம் சாப்பாடுக்கு சிக்கன் பிரியாணி, அப்புறம் கிரேவி. நம்ம சிக்கனை பொரிச்சு கிரேவி வைப்பாங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் சும்மா ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா எடுத்துகிட்டு இருந்தேன். ஜிம்கே போட்டு இந்த மேக்கப் பண்ணுவாங்களே அதே மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப மேக்கப்லாம் இல்லை, ஒரு மாய்ஸ்சரைசர், ஒரு க்ரீம், லிப் பாம், இவ்வளோ தான். அப்புறம் ஒரு ஃபைனல் டச்சு பொட்டு வச்சு தான் அந்த ஃபேஸே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். அப்புறம் ராக்கி நான் எங்கேயோ கிளம்பின்னு சொல்லிட்டு வந்துட்டான். அப்புறம் ஒரு சின்ன ஒரு ஹேர் ஸ்டைல் எப்போ முழிக்கிற மாதிரி சைடு வச்சு எடுத்து நம்ம அந்த முடி இருக்கும்ல அதை அப்படியே ஒரு சுருட்டி குத்தலாம், இல்லை அப்படியே வந்தால் கூட குத்திடலாம். இது குளிச்சு எனக்கு நான் எப்பவும் இந்த ஹேர் தான் இருப்பேன். மை ஃபைனல் லுக் எப்படி இருக்குது? கையில் வச்சு மெஹந்தி நல்லா சாந்துட்டு பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் போல் மாடிக்கு போய் பார்த்தேன். அதே மாதிரி காலமாக ஒரே மேக்கோட லைட்டாக தூரல் விழுந்துச்சு. சரி சும்மா ஒரு வீடியோ எடுப்போம், ஃபோட்டோ எடுப்போன்னு எடுத்துகிட்டு இருந்தேன். நான் எடுத்த ஃபோட்டோஸ் இதெல்லாம். அப்புறம் நைட்டு சரி வெடி போடலான்னு போயிருந்தோம். பட்டாசு கம்மி மற்ற இந்த 2 மட்டும் தான் விட்டோம். அது நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இதான் என்னுடைய முதல் வீடியோ. இதில் ஏதாட்டு குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் சரி பண்ணிக்கிறேன். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.